சிம்பிளா, ஈஸியா மேங்கோ ஐஸ்கிரீம் நம்ம வீட்லயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில ஆர்ட்டிஃபிஷியல் கலர் இல்லாம பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம பால் பவுடர், கண்டென்ஸ்டு மில்க் எதுவுமே நம்ம சேர்க்க போறது கிடையாது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷா, அது மட்டும் இல்லாம நோ குக் ரெசிபின்னு சொல்லலாம். அடுப்பு பக்கமே போக வேண்டியதில்ல. 2 வீக்ஸ் வரைக்குமே ஃப்ரீசர்ல இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் கெட்டு போகாது. இதுக்கு நம்ம அல்ஃபோன்ஸா மாம்பழம் எடுத்துக்கலாம். ஸ்வீட்டான மாம்பழம் தான் எடுக்கணும். புளிச்ச மாம்பழத்த நீங்க யூஸ் பண்ணவே கூடாது. அது ஐஸ்கிரீமுக்கு நல்லா இருக்காது. மிக்ஸியில பிஸ்தா, முந்திரி, பாதாம், ஏலக்காய், அதுக்கப்புறம் சுகர் போட்டு நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா இதிலேயே மாம்பழத்தையும் போட்டுறலாம். மாம்பழத்த போட்டுட்டு, நம்ம தேவையான அளவு விப்பிங் கிரீம், இல்ல அப்படின்னா ஃப்ரெஷ் கிரீம் யூஸ் பண்ணிக்கலாம். 2மே நல்லாயிருக்கும். நல்லா ஃபைனா இந்த மாரி அரைச்சு எடுத்துக்கணும். இத வந்து நம்ம ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். நீங்க குல்ஃபி மோல்ட்ல போடலாம். இல்ல அப்படின்னா, ஐஸ்கிரீம் கப்ஸ் இருக்கு அதில போட்டுக்கலாம். இதுக்கு மேல பாதாம், பிஸ்தா, முந்திரி எது வேணாலும் நீங்க தூவலாம். நீங்க கொஞ்சம் குங்குமப்பூ இருந்தாலுமே போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம ஃப்ரீசர்ல ஒரு 8 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். நல்ல ஸ்மூத்தா ரெடி ஆயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இத செஞ்சுட்டீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் வரைக்குமே ஃப்ரீசர்ல கெட்டு போகாது. எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே தேவையில்ல. ஸோ நல்லா அடிக்கிற வெயிலுக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப 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 ஹெல்தியான ஒரு ஐஸ்கிரீம்னு சொல்லலாம். இதே மாரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலுமே இருக்கு. அதிலேயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. 14 இயர்ஸ்க்கு மேல ரன் பண்ணிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாம சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட்ங்கிற வெப்சைட்ட 19 இயர்ஸ்க்கு மேல ரன் பண்றோம். அதிலேயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு. எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபி.